Hello friends, welcome back to Caliber English. Basic English in 30 days. நம்ம day 15ல இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த லெசன்ல என்ன கத்துக்க போறோம் அப்படினா present perfect tense தான். present perfect tenseல எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி क्वेश्चंस ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கறத விட நம்ம இந்த present perfect tense உடைய 7 different uses என்னென்ன அப்படின்றதையும் கத்துக்க போறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ள போலாம். முதல்ல present perfect tenseக்கான ஃபார்முலா என்னது அப்படினு பார்க்கலாம். இது வந்து நம்ம present perfect tenseன்னு சொல்லலாம் அல்லது present perfect simple அப்படினு சொல்லலாம். இப்போ பாருங்க subject plus have or has. ஸோ இங்கே இது ரெண்டு தான் auxiliary verbs. have has தாங்க auxiliary verbs plus V3. ஸோ இந்த இடத்துல V3ன்றது past participle form of the verb. present perfect tenseலையும் சரி past perfect tenseலையும் சரி அல்லது future perfect tenseலையும் சரி நம்ம வந்து V3 ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்தும். அதாவது past participle ஃபார்ம் தான் பயன்படுத்தும். இப்போ பாருங்க எங்கே நம்ம have பயன்படுத்தணும், எங்கே has பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா has பயன்படுத்தணும். ஸோ has பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பாக தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா. மற்றபடி ப்ளூரலாக இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா have பயன்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னதுன்னா ஐக்கு நம்ம have தான் பயன்படுத்தும். ஐன்றது சிங்குலர் தான், பட் இருந்தாலும் ஐக்கு நம்ம have தான் பயன்படுத்தும். எங்கே has பயன்படுத்தணும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் he she itக்கு. இப்போ பாருங்கள், நான் அதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், நான் அதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் அதை செய்து விட்டேன், நான் அதை செய்திருக்கிறேன் இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஐ ஹாவ் டன் இட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்ட். ஸோ ஐக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னதுங்க, ஹேவ் போட்டாச்சு. ஸோ டூ உடைய V3 ஃபார்ம் என்னது, டூ டிட் டன் இல்லையா. ஸோ இங்கே V3 போட்டாச்சு, டன். இதான் இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம V3க்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் போடலாம், ஆப்ஜெக்ட் போடாமலும் இருக்கலாம். ஓகே, அது ஓகே. அப்போ பாருங்கள், ஐ ஹாவ் டன் இட் அப்படின்னா ரெண்டு விதமான தமிழ் மீனிங் இருக்குது. நான் அதை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், நான் அதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது we have done it அப்படின்னா நாங்கள் அதை செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், நாங்கள் அதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். you have done it அப்படின்னா நீ அதை செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம், நீ அதை செய்துவிட்டாய் அப்படின்னு சொல்லலாம். he has done it அப்படின்னா அவன் அதை செய்துவிட்டான் அப்படின்னு சொல்லலாம், அவன் அதை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். she has done it அப்படின்னா அவள் அதை செய்துவிட்டாள் அப்படின்னு சொல்லலாம், அவள் அதை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். it has done it அப்படின்னா அது அதை செய்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம், அது அதை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். they have done it அப்படின்னா அவர்கள் அதை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம், அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஐக்கு வந்து have பயன்படுத்தியிருக்கிறோம், we you they இது எல்லாத்துக்கும் நம்ம have பயன்படுத்தியிருக்கிறோம். he sheட்டுக்கு மட்டும் நம்ம has பயன்படுத்தியிருக்கிறோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் நம்ம V3 பயன்படுத்தியிருக்கோம். பாருங்கள், டன் 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 டன். ஸோ V3 பயன்படுத்தியிருக்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான தமிழ் மீனிங் இருக்கும், மூணு விதமாக கூட சொல்லலாம். இப்போ முதல்ல பேசிக்காக ரெண்டு விதமான தமிழ் மீனிங் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் சீன் ஹிம், ஐ ஹாவ் சீன் ஹிம். ஓகே, ஒரே சென்டென்ஸ் தான் இருக்குது, ஐ ஹாவ் சீன் ஹிம், ஐ ஹாவ் சீன் ஹிம்ஸ். ஸோ இது வந்து நம்ம நான் அவனை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம், நான் அவனை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம், நான் அவனை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் நான் அவனை பார்த்து விட்டேன், செய்து விட்டேன், வந்து விட்டேன், சென்று விட்டேன் இப்படிலாம் வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். அதே போல் பார்த்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன், சுவைத்திருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன், செய்திருக்கிறேன், இந்த திருக்கிறேன் திருக்கிறேன்னு வரும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே திருக்கிறேன் அப்படின்னு வரும், செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்து விட்டேன், வந்து விட்டேன், போய் விட்டேன் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு இன்னொரு விதமான தமிழ் மீனிங்கே இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட கேட்குறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போலியே இருக்கும். இங்கே பாருங்கள், அவள் இப்போ தான் போனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே பாருங்கள், she has just left அப்படின்னா அவள் இப்போ தான் போனான். he has just arrived அப்படின்னா அவன் இப்போ தான் வந்தான் அப்படின்னு அர்த்தம். I have just seen him, நான் இப்போ தான் அவரை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். I have just had my lunch அப்படின்னா நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அவள் இப்போ தான் போனான், அவன் இப்போ தான் வந்தான், நான் இப்போ தான் அவரை பார்த்தேன், நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். ஸோ இது போலையும் வரும் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா இப்படியும் வரும். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, ரொம்ப சிம்பிள்.
இங்கே ஹேவ் ஏற்கனவே பயன்படுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இங்கே ஹேவ் இருக்குது, ஹேவுக்கு பக்கத்தில் நாட் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட், இது ஆக்சிலரி வேர்ப், இதுதான் மெயின் வேர்ப். சப்ஜெக்ட், ஆக்சிலரி வேர்ப், மெயின் வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நம்ம நாட் போட்டாவே போதும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாயிடும். இங்கே பாருங்கள், ஹேவுக்கு பக்கத்தில் நாட் போட்டிருக்கோம். ஹேவுக்கு பக்கத்தில் நாட். ஹேஸுக்கு பக்கத்தில் நாட். ஹேஸுக்கு பக்கத்தில் நாட் போட்டாவே போதும், இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக உருவாக்கிடும். இப்போ பாருங்கள், ஐ ஹவ் நாட் பீன் ஹியர். ஐ வில் நாட் பீன் ஹியர் அப்படின்னா நான் இங்கு வந்ததில்லை. ஸோ தமிழ் மீனிங் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வந்ததில்லை, சுவைத்ததில்லை, பார்த்ததில்லை, முடிக்கவில்லை, சாப்பிடவில்லை, வரவில்லை, இப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்போ பாருங்கள், ஐ வில் நாட் பீன் ஹியர் அப்படின்னா நான் இங்கு வந்ததில்லை, இதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்ததில்லை. ஐ வில் நாட் டேஸ்டட் இட், நான் இதை சுவைத்ததில்லை, இது வரைக்கும் அதை நான் சுவைச்சு பார்த்ததே இல்லை. ஐ வில் நாட் சீன் ஹிம், நான் அவரை பார்த்ததில்லை. ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் இட் எட், நான் இன்னும் அதை முடிக்கவில்லை. ஷி ஹாஸ் நாட் ஈட்டன் எட், அவள் இன்னும் சாப்பிடவில்லை. ஹி ஹாஸ் நாட் கம் எட் அப்படின்னா அவர் இன்னும் வரவில்லை அல்லது அவன் இன்னும் வரவில்லை. பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி தான் உருவாக்கணும், ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நாட் போடுறது மூலமாக. ஸோ அதுக்கான தமிழ் மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் முடித்து விட்டீர்கள் அப்படின்னா என்னது, நீங்கள்னா யூ இல்லையா, யூ. அப்போ யூக்கு என்ன ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா, ஹேவ் வரும். முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபினிஷ், அதனுடைய V3 ஃபார்ம் என்னது, ஓகே, ஃபினிஷ்ட் இல்லையா. ஸோ ஃபினிஷ்ட், நீங்கள் முடித்து விட்டீர்கள். அப்போனா யூ ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் முடித்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் அதை முடிக்கவில்லை, ஓகே, நீங்கள் அதை முடிக்கவில்லை எப்படி சொல்லலாம், ஒன்றும் இல்லை, யூ போட்டாச்சு, அதே யூ அந்த ஹேவ் போட்டாச்சு. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அப்போ ஹேவுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம், நாட் போடுறோம். ஸோ யூ ஹேவ் நாட் ஃபினிஷ்ட், யூ ஹேவ் நாட் ஃபினிஷ்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எட்டுன்னு போடலாம், யூ ஹேவ் நாட் ஃபினிஷ்ட் இட், நீங்கள் அதை முடிக்கவில்லை. இப்போ நீங்கள் முடித்து விட்டீர்களா அப்படின்றது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா. நீங்கள் முடித்து விட்டீர்களா எப்படி கேட்குறது, சிம்பிள், இந்த ஹேவ் அங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போங்க. அப்போ எப்படி வரும், ஹேவ் யூ. ஸோ ஹேவ் இங்கே வந்துருச்சு, யூ இங்கே வந்துருச்சு இல்லையா. ஹேவ் யூ ஃபினிஷ்ட், அந்த ஃபினிஷ்ட் அப்படியே எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஹேவ் யூ ஃபினிஷ்ட், ஹேவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா, ஓகே. ஹேவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச், நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டிங்களா. ஹேவ் யூ டன் இட், அதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா. ஹேவ் யூ சீன் ஹிம், நீங்கள் அவனை பார்த்துட்டிங்களா, ஓகே. இதே போல் தான் வரும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் அதை முடிக்கவில்லை அப்படின்னா யூ ஹேவ் நாட் ஃபினிஷ்ட் இட். இப்போ நீங்கள் அதை முடிக்கவில்லையா எப்படி கேட்குறது, நீங்கள் அதை முடிக்கவில்லையா, ஒரு நெகட்டிவான, இது ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா. ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அப்போ எப்படி கேட்குறது, இங்கே ஏற்கனவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் ஹேவை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, ஹேவ் நாட்டை கொண்டு வராதிங்க, ஹேவை மட்டும் கொண்டு வாங்க. இங்கே சப்போஸ் நீங்கள் ஹேவ் நாட்டுக்கு பதில் ஹேவிங்ட்டு பயன்படுத்தினா ஹேவிங்ட்டு கொண்டு வரலாம். ஆனால் ஹேவ் நாட்ன்ற எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஹேவை மட்டும் கொண்டு வரணும், நாட் கொண்டு வரக்கூடாது. அப்போ ஹேவை முன்னாடி கொண்டு வாங்க, யூவை அடுத்தது கொண்டு வாங்க. ஸோ சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வேர்பையும் என்ன பண்ணுறோம், நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம், ஹேவ் யூ, இந்த நாட் ஃபினிஷ்ட் அப்படியே எடுத்து போடுறோம், அவ்வளோதான். நாட் ஃபினிஷ்ட், அந்த இட்லாம் அப்படியே எடுத்து போடுறோம். அப்போ பாருங்கள், ஹேவ் யூ நாட் ஃபினிஷ்ட் இட், ஹேவ் யூ நாட் ஃபினிஷ்ட் இட், நீங்கள் அதை முடிக்கலையா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நீங்கள் என்ன முடித்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க. இது ஒரு WH கொஸ்டின், ஏன்னா என்னன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு WH கொஸ்டின். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறது, சிம்பிள். ஸோ என்னன்னா என்னது, வாட். WH கொஸ்டின்ஸில் எப்பயுமே WH வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா. இப்போ என்னென்ன வாட், கண்ணை மூடிட்டு இங்கே வாட் போட்டுடலாம். ஆக்சுவலி நம்ம இந்த வாட் எங்கே போடுறோம்னா இங்கே போடுறோம், அவ்வளோதான். வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட், வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட். ஏன் இங்கே போடுறோம் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின்றதால வாட்டை கொண்டு வந்து இந்த பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். ஸோ வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட், அவ்வளோதான். அப்போ வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட், அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் முடித்து விட்டீர்கள் அப்படின்னா யூ ஹேவ் ஃபினிஷ்ட், நீங்கள் முடித்து விட்டீர்களா அப்படின்னா ஹேவ் யூ ஃபினிஷ்ட், நீங்கள் அதை முடிக்கவில்லை அப்படின்னா யூ ஹேவ் நாட் ஃபினிஷ்ட் இட், நீங்கள் அதை முடிக்கவில்லையா அப்படின்னா ஹேவ் யூ நாட் ஃபினிஷ்ட் இட், நீங்கள் என்ன முடித்திருக்கிறீர்கள் அப்படின்றத
வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்ஃபார்மலாக எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபார்மலாக அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த ஹேவ் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் பயன்படுத்த போகிறோம், ஹேஸ் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே V3 இருக்குது, அப்போ நடுவில் என்ன வரும், ஓகே ஹேவ் வரும் இல்லையா, ஹேவ் அல்லது ஹேஸ் வரும், ஹேஸ் வரும். இப்போ இதுதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஐ ஹவ் ஃபினிஷ்ட்னா நான் முடித்து விட்டேன், வி ஹவ் ஃபினிஷ்ட் நாங்கள் முடித்து விட்டோம், யூ ஹவ் ஃபினிஷ்ட் நீங்கள் முடித்து விட்டீர்கள், ஹீ ஹேஸ் ஃபினிஷ்ட், ஷீ ஹேஸ் ஃபினிஷ்ட், இட் ஹேஸ் ஃபினிஷ்ட், தே ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஹேவுக்கு பக்கத்தில் நாட் போடணும்னு சொன்னேன். பட் அதுக்கு பதிலாக ஹேவோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது, ஹேவின்ட் இல்லையா. ஹேவ் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா ஹேவின்ட். ஹேஸ் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் ஹேசன்ட், ஹேசன்ட். ஸோ நம்ம இப்படியும் போட்டுடலாம் சிம்பிளாக. அங்கே பாருங்கள், அப்போ ஐ ஹேவின்ட் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடிக்கவில்லை, ஐ ஹேவின்ட் டன் நான் செய்யவில்லை, ஐ ஹேவின்ட் கான் நான் போகவில்லை. அதே போல் ஹீ ஹேசன்ட் கம் அவர் வரவில்லை, ஹீ ஹேசன்ட் லெஃப்ட் அவர் இன்னும் புறப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேசன்ட் அரைவ்ட் அவள் வந்து சேரவில்லை, இட் ஹேசன்ட் அரைவ்ட் அது இன்னும் வந்து சேரவில்லை. ஓகே, தே ஹேவின்ட் லேர்ன்ட் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹேவை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போடுறோம், அவ்வளோதான் இல்லையா. அந்த ஹேஸை கொண்டு வந்து முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹேவ் யூ ஃபினிஷ்ட், ஹேவ் யூ ஃபினிஷ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்களா, அவ்வளோ. அதே போல் தான் இங்கே பாருங்கள், ஹேஸ் ஹி கான், ஹேஸ் ஹி கான் அவர் போயிட்டாரா, ஹேஸ் ஷி லெஃப்ட், ஹேஸ் ஷி லெஃப்ட் அவள் புறப்பட்டு விட்டாளா, ஹேஸ் ஷி அரைவ்ட், ஹேஸ் ஷி அரைவ்ட் அவள் வந்து விட்டாளா, இப்படிலாம் கேட்கலாம் இல்லையா. அதே போல் ஓகே ஹேவ் யூ லேர்ன்ட், ஹேவ் யூ லேர்ன்ட் நீ கற்றுக்கொண்டாயா, இப்படி தான் கேட்குறோம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இப்போ நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்க நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, இந்த ஹேவின்ட் இங்கே போடணும், அவ்வளோதான். ஹேவை வந்து ஹேவின்ட் அப்படின்னு மாற்றணும், ஹேஸை வந்து நம்ம ஹேசன்ட் அப்படின்னு மாற்றணும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், ஹேவின்ட் யூ ஃபினிஷ்ட், ஹேவின்ட் யூ ஃபினிஷ்ட் நீங்கள் இன்னும் முடிக்கலையா, ஹேவின்ட் யூ டன் நீங்கள் செய்யலையா. அதே போல் ஹேசன் ஹி கம் அவர் வரலையா, ஹேசன் ஷி லெஃப்ட் அவள் புறப்படவில்லையா, ஹேசன்ட் இட் அரைவ்ட் அது வந்து சேரவில்லையா. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கலாம். இப்போ இந்த WH கொஸ்டின் எப்படி உருவாக்குறது, ரொம்ப சிம்பிள். இங்கே முன்னாடி WH வேர்டு போடுங்க, அவ்வளோதான். ஓகே, முன்னாடி WH வேர்டு போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாசிட்டிவான ஓகே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது, இங்கே WH வேர்டு போடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாட், ஹவு, இப்போ வேர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீ என்ன முடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம், வாட் ஹேவ் யூ, நீ அப்படின்னு தான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட், வாட் ஹேவ் யூ ஃபினிஷ்ட். நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்போம், வாட் ஹேவ் யூ டன், வாட் ஹேவ் யூ டன். நீ எங்கே போயிருக்க, எடுத்துக்காட்டுக்கு வேர் ஹேவ் யூ கான், வேர் ஹேவ் யூ கான். ஓகே, வேர் ஹேவ் யூ கான். அவன் எங்கே போயிருக்கான், வேர் ஹேஸ் ஹீ கான், வேர் ஹேஸ் ஹீ கான் அவர் எங்கே போயிருக்கிறாரு, இது போல் கேட்கலாம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனுடைய ஒரு ஜென்ரல் யூஸ் என்னது அப்படின்னா, we use the present perfect simple to refer to events in the past but which connect to the present. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட். ஸோ முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி தான் பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு வந்து ப்ரெசண்ட் கூட அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் ப்ரெசண்ட் கூட அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். வெறும் முடிஞ்சு போன விஷயத்தை மட்டும் பயன்படுத்துகிறோம். ஓகே, அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். ஓகே, அதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஆனால் முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் அதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம்.
இப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஒவ்வொரு யூஸாக பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே போன முறை சொன்னேன் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் விளக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வித் ப்ரெசன்ட் ரிசல்ட்ஸ். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான், பட் அதுக்கு ப்ரெசண்ட்டில் அதுக்கான ரிசல்ட் விளைவுகள்லாம் ரிசல்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள், they have taken him to hospital. they have taken him to the hospital. இதுக்கு என்ன மீனிங்னா, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஓகே, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள், அதான் மீனிங். இங்கே பாருங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே, முடிஞ்சு போன விஷயந்தான். பட் அதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார். இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். ஓகே, அதான் அர்த்தம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் தமிழில் பாருங்கள், அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஸோ ப்ரெசண்ட்டில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனது வந்து முடிஞ்சு போன செயலாக இருந்தாலும் அவர் ப்ரெசண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அதான் ப்ரெசண்ட் ரிசல்ட். பாஸ்ட் ஈவெண்ட் பட் ப்ரெசண்ட் ரிசல்ட். அதே போல் இங்கே பாருங்கள், she has slipped and sprained her ankle. she has slipped and sprained her ankle. இங்கே என்ன சொல்ல வரோம்? அவள் வழுக்கி விழுந்து கணுக்காலில் சுளுக்கு பிடித்துள்ளது, அதான் சொல்கிறோம். அவள் வழுக்கி விழுந்து கணுக்காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்ல வரும் இல்லையா? அப்போ பாருங்கள், அவர் வழுக்கி விழுந்துட்டான். ஓகே, அவள் வழுக்கி விழுந்துட்டா, முடிஞ்சு போன விஷயந்தான். அவள் காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் முடிஞ்சு போன விஷயந்தான். பட் அதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அவளால் இப்போது நடக்க முடியாது. ஏன்னா அவள் விழுந்தது, காலில் சுளுக்கு பிடிச்சதெல்லாம் ஓகே நடந்து முடிஞ்சிருந்தாலும் கூட இப்போவும் அந்த சுளுக்கு இருக்குது அவளோட காலில். அதனால் அவளால் நடக்க முடியல. பாருங்கள், பாஸ்ட் ஈவெண்ட்டு தான், அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது இல்லையா? அதுக்கான விளைவு பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரெசண்ட்டில் எதிரொலிக்குது. இரண்டாவதாக எக்ஸ்பீரியன்சஸ். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். we can use present perfect tense to talk about our experiences up to now. ஸோ கடந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இப்போது வரைக்கும் நமக்கு உள்ள அனுபவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். we don't give a specific time. ஸோ இது போன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். அதாவது எப்போ அந்த அனுபவம் நமக்கு நடந்துச்சு அல்லது கிடைச்சிது அப்படின்றத அந்த ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு காமனான ஜென்ரலான டைம் கொடுக்கலாமே தவிர பட் ஸ்பெசிஃபிக் டைம் இருக்காதுங்க. பாருங்கள், ஐ பீன் ஹியர் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நான் அங்கே இருந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கேன், அந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன் அப்படி சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இடத்துல இருந்த அந்த அனுபவத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ இங்கே வந்தோன்னு நம்ம டைமை மென்ஷன் பண்ணல. பாருங்கள், அதே போல் பாருங்கள், ஐ ஹவ் விசிட்டட் பெங்களூர் ட்வைஸ். நான் 2 முறை பெங்களூரை வந்து விசிட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னைக்கு விசிட் பண்ணேன், ஓகே, டேட்டு கொடுக்கல, டைம் கொடுக்கல. ஓகே, சும்மா ஜென்ரலாக ட்வைஸ் 2 முறை நான் பெங்களூரை விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். அதே போல் பாருங்கள், ஐ ஹவ் நெவர் டேஸ்டட் ஹைதராபாத் பிரியாணி. நான் ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ பண்ணாமல் இருக்கிறதே ஒரு அனுபவம் தானே இல்லையா? ஸோ டேஸ்ட் பண்ண அனுபவமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இந்த ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ண அனுபவம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நெவர். ஸோ இங்கே இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசுறதுக்கு இது வரைக்கும் ஓகே நமக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். அண்ட் தேர்ட்லி அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். we use it to talk about unfinished actions or states that started in the past and continue to the present. அதாவது கடந்த காலத்தில் தொடங்கின ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அல்லது நிலைன்னு கூட சொல்லலாம், ப்ரெசண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா கூட நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். யூஸ்வலி we use it to say how long. ஒரு செயல் எவ்வளவு காலம் நடைபெறுகிறது அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம்.
and we use since or for in such cases. ஸோ இது போல் கேசஸில் பார்த்தீங்கன்னா since for என்ற prepositions of time வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், she's lived in Chennai for 5 years. என்ன அர்த்தம்னா அவள் சென்னையில் 5 வருஷம் வாழ்ந்துருக்கிறா. அதாவது என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாழ ஆரம்பித்தா, இப்போவும் அவள் சென்னையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. 5 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு சென்டென்ஸில். அப்போ இங்கே பாருங்கள், ஐ ஒர்க்ட் ஹியர் ஃபார் 6 years. நான் இங்கே 6 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அப்படின்னா வேலை செஞ்சு முடிச்சிட்டேன்னு கிடையாது. ஓகே, 6 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சிருக்கேன், ஆனால் இப்போவும் இங்கே வேலை செய்கிறேன்னு அர்த்தம். ஓகே, 6 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஓகே, பட் இருந்தாலும் இப்போவும் நான் வேலை செய்கிறேன். ஸோ கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சது, இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தது. ஓகே, இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லையா. அதே போல் ஐ ஒர்க்ட் ஹியர் சின்ஸ் 2018. 2018 நாங்கள் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பாருங்கள், 2018 வேலை செய்ய ஆரம்பித்தேன், இப்போவும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அங்கே. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஐ ஒர்க்ட் ஹியர் சின்ஸ் 2018. அடுத்து பாருங்கள், ஐ நோன் ஹிம் சின்ஸ் 2013. அதாவது 2013 அவரை எனக்கு தெரியும். அவர் முதல்ல அவரை எப்போ எனக்கு தெரியும்னா 2013. ஸோ அப்போலேருந்தே அவரை எனக்கு தெரியும். இப்போ 2024 நான் அவரை மறக்கலை. ஓகே, இன்னும் அவரை எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து ஒரு செயல் வந்து தொடங்குது. ஓகே, பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து தொடங்குது. இது வந்து ப்ரெசண்ட். அப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்குது, ப்ரெசண்ட்லேயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலத்தில் தொடங்கின ஒரு செயல் ப்ரெசண்ட்லேயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். We can use it to talk about a finished event or state in the very recent past. We don't give a specific time. ஸோ ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு, பட் ரீசெண்ட் பாஸ்ட். ஓகே, கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த செயல்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். எங்கேயும் எக்ஸாக்டாக என்னைக்கு, ஓகே, எந்த டைமில் நடந்துச்சு அப்படின்ற ஸ்பெசிஃபிக் டைம் நம்ம கொடுக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், he has recently opened an office in திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்லில் அவர் ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ ரீசெண்ட்லின்னு போட்டிருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக் டைம் நம்ம டேட் அண்ட் டைம்லாம் கொடுக்கல இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஆஃபீஸ் திண்டுக்கல்லில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஐ ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ ரீசெண்ட்லாம், ஓகே, ரீசெண்ட் பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். 5th பாயிண்ட் பாருங்கள், we often use expressions like just, yet, still, already with present perfect tense. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஐ ஹவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் ட்ரிச்சி. அப்படின்னா நான் திருச்சியிலேருந்து இப்போ தான் திரும்பி வரேன், அதான் அர்த்தம். ஷி ஸ்டில் ஹேசன்ட் செட் சாரி டு மீ. அவள் இன்னும் என்கிட்ட சாரி சொல்லலை. ஐ ஹவ் ஆல்ரெடி புக்ட் த டிக்கெட். நான் டிக்கெட்டு ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். ஐ ஹேவன்ட் ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட் எட். என்னோடய ப்ராஜெக்டை நான் இன்னும் முடிக்கல. அப்போ இங்கே பாருங்கள், ஸோ ஜஸ்ட், ஓகே, இப்போ தான், ஸ்டில் இன்னும், ஆல்ரெடி ஏற்கனவே, எட் இன்னும். ஸோ இது போன்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். 6th பாயிண்ட் பாருங்கள், we often use general time expressions like ever, never, before, in my life, so far with the present perfect tense. எப்படி வந்து நம்ம just, still, yet, already வந்து present perfect tenseல அடிக்கடி பயன்படுத்துகிறோமோ அதே போல் இந்த டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா present perfect tenseல அடிக்கடி பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு we haven't met before அப்படின்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி சந்தித்ததில்லை. ஓகே, அப்போ they have sold 75 bikes so far. அவங்க இது வரைக்கும் 75 பைக்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. She has never said sorry for what she did. Okay, she has never said sorry for what she did. அவ செஞ்சதுக்கு இது வரைக்கும் சாரி சொன்னதே கிடையாது. Have you ever tasted bread halwa? Okay, bread halwa வந்து எப்பயாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? It was the best decision I have ever made in my life. என்னோட வாழ்க்கையில் நான் எடுத்ததுலேயே இதுதான் பெஸ்ட் டிசிஷன், இதுதான் ரொம்ப சிறந்த முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், பிஃபோர்,
so far, never, ever, in my life. ஸோ இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். அண்ட் ஃபைனலி we can use present perfect tense for a unique experience when we are using a superlative. அதாவது நமக்கு உள்ள அந்த யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணும்போது அதுலேயும் குறிப்பாக சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதை வச்சு அதை ஆட் பண்ணி நம்ம வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் பார்த்ததுலேயே அவள் தான் பெஸ்ட், அவள் தான் ரொம்ப அழகு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட்டான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம பயன்படுத்துவோம். கம்பேரிட்டிவ் டிகிரி பயன்படுத்த மாட்டோம் இல்லையா. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் பயன்படுத்துவோம். அப்போ இங்கே பாருங்கள், ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஐ ஹவ் எவர் சீன். ஓகே, நான் பார்த்ததுலே இவ தான் ரொம்ப அழகானவ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஐ ஹவ் எவர் சீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே போல் தான் இங்கே பாருங்கள், இட் வாஸ் த வேர்ஸ்ட் கேம் ஐ ஹவ் எவர் சீன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான கேம் இது தான். ஓகே, அதை விட மோசமான கேம் வேறு எதுவுமே கிடையாது. நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான கேம் அதுதான். அதனால தான் த வேர்ஸ்ட் கேம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஐ ஹவ் எவர் சீன், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணும்போது அது வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது என்னது அப்படின்னா, டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் இன்டு இங்கிலீஷ். இங்கே 4 வாக்கியங்கள் இருக்குது. இந்த 4 வாக்கியங்களையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த லெசனை ஷேர் பண்ணலாம். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம டே 16 சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.